நீங்க சொல்லலாம், போன ஆட்சியில் குற்ற நிகழ்வு நடக்கலையா, இப்போ மட்டும்தான் நடக்குதான் நீங்க கேட்கலாம். நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், சிஎம் சார் நீங்க செய்ய வேண்டிய வேலையை நீங்க கரெக்டா செஞ்சிட்டீங்களா? அதையும் மீறி இந்த குற்ற செயல் நடந்ததுன்னா அது வேற. இப்ப தமிழ்நாட்டில் ரெகுலர் டிஜிபி எப்ப கடைசியா இருந்தாரு? போன வருஷம் ஆகஸ்ட் 31 திரு சங்கர் ஜிவால் அவர்கள் ரிட்டையர்மெண்ட் ஆனார். இப்ப 7 மாசம் ஆகுது. 7 மாசமா ஒரு மாநிலத்துக்கு ரெகுலர் டிஜிபி கூட போட முடியல. எங்களை பார்த்து தற்கூரின்னு சொல்றீங்களே, 7 மாதமா ஒரு மாநிலத்துக்கு, நம்ம தமிழ்நாடு போன்ற மாநிலத்துக்கு ரெகுலர் டிஜிபி போடாத நீங்க தான் சார் தற்கூரி. இப்ப ஒரு முதலமைச்சரா இருந்தா ஒண்ணு சில தகுதிகள் வேணும், அவரா முடிவெடுக்கணும். சுயபுத்தின்னு சொல்லுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க சொல் புத்தின்னு சொல்லுவாங்க. அது இருக்கா? இந்த ரெண்டும் இருக்கான்னு நான் மக்கள்கிட்டே கேள்வியை விட்டுறேன். இப்ப பாருங்க, நாங்க இந்த விஷயமா பலமுறை கோரிக்கை விடுத்து பார்த்தோம், கண்டிச்சு பார்த்தோம், ஜோக் அடிச்சு கூட பார்த்தோம். அப்ப கூட சிஎம் சாருக்கு ஏன் ஒரு ரெகுலர் டிஜிபி போட முடியல எனக்கு தெரியல. இப்போ ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்னு வச்சுங்க, ஒரு தலைமை ஆசிரியர் இல்லாம அந்த பள்ளிக்கூடம் சரியா இயங்குமா? அது மாதிரி இதெல்லாம் ஒரு அடிப்படை, ஒரு முதலமைச்சரோட அடிப்படை கடமையே சட்டம் ஒழுங்கு தான். அந்த சட்டம் ஒழுங்குக்கு அடிப்படையான ஒரு ரெகுலர் டிஜிபி கூட போட முடியாத ஒரு திறனற்ற முதலமைச்சராக நம் ஸ்டாலின் சார் அவர்கள் இருப்பது மிக மிக வருத்தமா இருக்கு. சரி, இப்ப இந்த குற்ற செயல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு அடிப்படையா இருக்கிறது இந்த போதை கலாச்சாரம். இப்ப தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களோட விற்பனை இருக்கா இல்லையா? ஒரு அமைச்சர் சொல்றார் தமிழ்நாட்டில் கஞ்சா இல்லைன்னு சொல்றார். நீங்க தான் சார் தற்கொலை கூட்டம், நீங்க தான் சார் உண்மையான தற்கொலை கூட்டம். நீங்க ஒரு அமைச்சர் சொல்றாரு கஞ்சா இல்லைன்னு சொல்றாரு. ஏன்னா இதை ஏன் தடுக்க முடியல? முதல்ல குற்றம் பிரச்சனை என்னன்னு புரிஞ்சாதான் சார் பிரச்சனையை சரி செய்ய முடியும். உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதே தெரியல, நீங்க எப்படி சரி செய்வீங்க? இந்த அடிப்படை கூட உங்களுக்கு தெரியல. கண்டிப்பா நான் சொல்றேன், தமிழ்நாடு உங்ககிட்ட சிக்கி சின்னாமனமா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க.